வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன அம்பிகா பதி. இன்னைக்கு ரிலீஸ் ஆன இல்ல, ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அம்பிகா பதி. அதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் ஏஐ கிளைமேக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஸோ என்னோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோ கூட போகலாம். ஃபர்ஸ்ட் அம்பிகா பதி. இந்த படத்துல தனுஷ், சோனம் கபூர் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. என்னதான் இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட மெயின் 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ தாங்க. செம்ம ஹீரோங்க. இவரை ஏன் இந்த படத்துக்கு சூஸ் பண்ணாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஏன்னா நான் இந்த படம் உண்மையிலேயே சொல்றேன், சத்தியமா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் நான் தியேட்டர்ல பாக்குறேன். இவ்வளவு வருஷமா நான் பார்க்கவே இல்லை இந்த படத்தை. கண்டிப்பா நான் ரொம்ப ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன். ஏன்னா அதை நான் மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப ரெக்ரெட் பண்றேன். ஏன்னா அவ்வளோ சூப்பருங்க. ஆனால் ரெக்ரெட்னா தேட்டரில் பார்க்க வந்து தான் மிஸ் பண்ணுறேன். ஓடிடியில் வந்தால் கூட இந்த ஃபீல் கிடைச்சிருமான்னு தெரியல. இப்போ நான் தேட்டரில் பார்த்தது செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு படம் செம்ம ஒர்த்தாக இருந்திருக்கு. ஏன்னா இப்படி ஒரு படமாக எடுத்திருக்காங்க. பயங்கரமான ஆக்டிங்க. எனக்கு அப்போ புரியல ஆக்சுவலாக எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ ஃபேன்ஸுன்ட்டு. பயங்கரமாக இது பண்ணியிருந்தானுங்க. பட் ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு ஒரு சீன் ஆகட்டும், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எக்ஸ்ட்ராடினரிங்க. அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அவன் வந்து ஒன் சைடு லவ் பண்ணி அந்த பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணுவான் அப்படின்ட்டு அதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தானுங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அது எந்த குறையுமே இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சான்ஸே இல்லை. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி வந்து ஆக்டிங் தாங்க. இந்த மனுஷன் என்னடா டே, யாரையா நீ, ஐயோ ஐயோ இவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த வருது என்ன ஸ்கூல் பையன் கற்றுக் கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுறாரு. திடீர்னு ஒரு அப்பா கற்றுக் கொடுத்தாலும் பண்ணுறாரு. கிராமத்துலேயே நடிக்கிறாரு. உண்மையிலேயே நடிப்பு அசுரன்னா தனுஷ் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. ஏன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்திருக்காரு இந்த படத்துக்கு. ஆக்சுவலாக இங்கே இருந்து அவரை கூட்டிகிட்டு போய் ஹிந்தியில் நடிக்க வச்சிருக்க ஆனந்த் ஐயோ சார், உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்துட்டு அந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை எடுத்துகிட்டு போகணும் ஹிந்திக்குன்னு சூஸ் பண்ணிருக்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஹிந்தியில் பார்த்தாலே ஒரு வெள்ளையாக ஒரு சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பாடிலாம் வச்சுட்டு அப்படி இருந்தால் தான் பார்ப்பாங்க அப்படின்ற இந்த கல்ச்சரை போய் தனுஷ்ல உடைச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த படத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே எனக்கு பெரிய ராஞ்சுனா. அங்கேயும் பயங்கரமான ஹிட், கிட்டத்தட்ட 100 கோடி இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது அப்போவே. ஸோ ஒர்த்து வாட்சுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஓடிடிலையோ இல்லை வந்து டிவிலையோ பார்த்துருவீங்க. ஸோ அதுலலாம் எதுவுமே பார்க்காத ஆளாக இருந்தீங்கன்னா தேட்டரில் போயிட்டு இதை வரத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் கமலாவில் பார்த்தேன், பயங்கர வைப்பு, ஒரு மாதிரி அப்படியே அப்படி இருந்தது. பாட்டெல்லாம் போட்டு செம வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் எந்த தேட்டர் வேணால் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஹீரோயினுங்க, ஐயோ தேட்டர் இல்லை கத்தாங்க. எனக்கு பொண்ணுங்களை நம்பினாலே இப்படி தான் அது இதுன்ட்டு எல்லா பொண்ணுங்களையும் நம்ம அப்படி குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த படத்தில் வர பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஐயோ எப்படா அப்படின்ட்டு இருந்துச்சு. அவன் மேலே எனக்கே சமகரமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ அந்த மனுஷன் அப்படி பயங்கரமான ஒரு லவ்வுங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபீல் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு. அந்த படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. தாண்டி சாங்ஸ் எல்லாமே ஏஆர் ரஹ்மான்ப்பா சான்சல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டு எல்லாமே எவ்வளோ ஹிட்ன்ட்டு. அதே மாதிரி தான் அந்த ஏஐ கிளைமேக்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்கலன்றாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. மேபி அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தா அந்த கிளைமேக்ஸ் தான் பிடிச்சிருக்கும். எனக்கு இதுவும் ரொம்ப ஓகே தான். நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் பழைய கிளைமேக்ஸும் பார்த்தேன். அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. ரெண்டுமே ஓகே தான். பார்ட் 2, அதாவது தேரி இஷ்க் மெயின்ட்டு அந்த வேர்ல்ட் ஆஃப் ராஞ்சனாலேருந்து கொண்டு வராங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கிராஸ் ஓவரா இல்லை என்ன கதைன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மறக்காம தேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீக்கெண்டுக்கு நிறைய புது படம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இது நான் சஜஸ்ட் பண்ணுறேன், இந்த வாட்டி போயிட்டு பாருங்கள். என்ன பார்க்கலாம் அந்த படம்லாம் பார்த்துட்டு அந்த ரிவ்யூவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அம்பிகா பதி இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 95. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அவங்க மறந்துடாதீங்க.